கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 65:13 வசனம். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. தேவாதி தேவன் நம்மை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைய காலங்களில் நமக்கு அதிக அவசியமாகி நமக்கு தெம்பூட்டுவது இந்த வசனங்களே. 1000 பிரச்சனைகள், தேவையற்ற கவலைகள், பாவங்கள், குழப்பங்கள் நம்மை வருத்துகையில் நாம் திகைத்து நிற்கிறோம். அநேக பேர் இதனாலேயே தற்கொலைக்கு துணிகின்றனர். இது முடிவல்ல, ஆக்கினை தீர்ப்பே. நம்மை தூக்கி நிறுத்தி விசாரிக்கிற தேவன் உண்டு. அவர் வல்லமை உள்ளவர், பலத்தினால் இடை கட்டுகிறவர், சமுத்திர கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். இறையாதே, அமைதலாயிரு என கூறி அமைதிப்படுத்தக்கூடிய பயங்கரமானவர். அவர் விசாரிக்கையில் பூமி செழிப்பாகி தானியத்தால் மூடப்படுகிறது, ஜீவ பிராணிகள் யாவும் திருப்தியாகிறது. அவரே தண்ணீர் இறைத்து நீர் பாய்ச்சுகிறவர், கோணலை திருத்தி அமைக்கிறவர். பூமியின் கடையாந்தரம் மட்டும் அவரது செயல்களுக்கு பயந்து இடைவிடாமல் கலிகூர்ந்து கெம்பீரித்து பாடுகிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்பதே. நமது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனத்தில் இருந்து பாயும் சுத்தமான ஜீவநதியின் தண்ணீரை பருகி நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்கவே நாம் காத்திருக்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனிகளே நமக்கு ஆரோக்கியம். ஆகையால் கர்த்தருக்கு பயந்து நமது காரியங்களை அவருக்கு பிரியமான வகையில் நிறைவேற்றுவோம். அவர் கொடுக்கும் நன்மையால் நாம் திருப்தியாவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதம் 100:1 எழுதப்பட்டது போல, பூமி முழுவதும் அவரை துதிக்கும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரம்புகையில் தேவாதி தேவன் நம்மை அனுதினமும் போஷித்து வழிநடத்துவது நிச்சயம். நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் நம் உழைப்பை வீணாக்க வேண்டும்? என்னிடம் வாருங்கள், உங்கள் வாழ்வு உயரும் என்று கூறும் இயேசு இரட்சகரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அறுவடையை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, தினந்தோறும் எங்கள் உள்ளம் உமக்குள் கம்பீரித்து மகிழ உதவி புரிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.